பிக் பாஸ் லைவ்ல ஜாக்லின் ஒரு மொட்டை கடைதாசி எழுதுனாங்களே மிடில் கிளாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மொட்டை கடைதாசி அதை பத்தின ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன் முத்துக்குமரன் ரவீந்திரன் மற்றும் ஜாக்லினுக்கு இடையே போச்சு. அதுல முத்துக்குமரன் பேசின பேச்சு அவ்வளவு அருமையா அழகாவும் இருந்தது. அதை பத்தியும் பார்க்க போறோம். அடுத்து பயங்கரமான ஒரு 2 பெர்ஃபார்மன்ஸ் நடந்தது. ஒரு பக்கம் ஜாக்லின் சிவகுமாரோட பெர்ஃபார்மன்ஸ், அடுத்து விஜய் அஜித் சண்டை போட்டா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி ஒரு கிரியேஷன் பண்ணியிருந்தாங்க. அதை எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க. லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஜாக்லின் மற்றும் சிவகுமார் அந்த இது மங்காத்தால வர ஒரு பாட்டு. ஓகே, த்ரிஷா அஜித் வருவாங்களே அதே கேட்டகரியில் இங்கே வந்து ஒரு பாட்டு பயங்கரமாக இருந்துச்சுங்க. அதில் குறிப்பாக வந்து அந்த ஒரு லவ் சீக்வன்சஸ் வரும்ல, அந்த போர்ஷன்ஸை வந்து கலக்கிட்டாங்க. சிவகுமார் அந்த கண்ணுலேயே அதை காந்த ஈர்ப்புன்னுவாங்களே அதில் கடத்தி வேற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அவங்க 2 பேர் காம்போ டான்ஸு கலக்கிட்டாங்க, வேற மாதிரி பண்ணிட்டாங்க. செமையா இருந்துச்சு அதுல. ஸோ ஜாக்லினுக்கு இன்னைக்கு வேற என்ன சொல்றது, வேற மாதிரி ஸ்கோர் ஏறும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எபிசோட் டெலிகாஸ்ட் ஆச்சுன்னா ஜாக்லினோட ஸ்கோர் பிச்சுக்கிட்டு போகுது அப்படின்றது தெரியுது. ஏன்னா எல்லாமே இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு சாதகமா இருக்கு. ஒரே ஒரு விஷயத்தை தவிர்த்து மற்ற எல்லாமே அவங்களுக்கு சாதகமா போயிட்டு இருக்கு. செம்மையா இருந்துச்சு அந்த சாங். அதுல குறிப்பா எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. விசில் சாத்தெல்லாம் பறக்கிற அளவுக்கு தான் அங்க கத்திட்டு இருந்தாங்க. பயங்கரத்தின் பயங்கரம் ஜாக்லின் மற்றும் சிவகுமார். இது ஒரு பக்கம். அடுத்து இது மிடில் கிளாஸ் மேட்டர் இருக்கு இல்லையா, ஜாக்லின் மொட்டை கடைதாசியில மிடில் கிளாஸ் மேட்டர் ஒன்று எழுதுனாங்க இல்லையா. ரவீந்தர் என்ன பண்றாரு, லிவிங் ஏரியாவில் கூப்பிட்டு வச்சு முத்துக்குமரன் ஜாக்லின் மற்றும் ரவீந்தர் டிஸ்கஸ் பண்றாங்க. நீ எழுதுறதுக்கான காரணம் என்ன அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுக்கலாம் ஜாக்லின், எதை மீன் பண்ணி நீ எழுதுறேன்னு சொல்லு அப்படின்னும் போது, நான் ஒன்றும் இல்லை பர்ஸ்பெக்டிவை டீகோட் பண்ணணும்னு நினைச்சேன். முத்து வந்து என்னன்னா இப்படி இந்த ஸ்ட்ராங்கான வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்களா, எப்படி ஸ்ட்ராங்கான வேர்ட்ஸ் மிடில் கிளாஸ் அறம் இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துட்டு போய் அட்டென்ஷன் எடுக்கிறானோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. நான் அதுக்குன்ட்டு என்ன பண்றேன், மிடில் கிளாஸ்ல இருந்து அந்த ஒரு டாபிக்கை மீன் பண்ணல, பட் இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அட்டென்ஷன் எடுக்கிறான்றது தான் என்னோட புரிதலா இருந்ததுன்ற மாதிரி ஜாக்லின் சொல்றாங்க. அது என்னதான் புரிதலா இருந்தாலுமே அந்த வார்த்தை தவறு அப்படின்றது. ஏன்னா ஒருத்தர் இருக்கிற சூழ்நிலைனா அது அந்த சூழ்நிலை வேற என்ன மீன் பண்ண முடியும்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அப்படிதான் பயன்படுத்தணும். அந்த இடத்துல ஜாக்லின் யூஸ் பண்ண வார்த்தை ரொம்ப ரொம்ப மோசம், தவறு அப்படின்றது தான் நான் சொல்றேன். அப்போ வந்து ஃபேட்மேன் கேட்கிறாரு, ஓகே இது எதுக்கு நீ சொல்லு, இதுல வந்து நீ அந்த வார்த்தையை வந்து இப்படி பயன்படுத்திருக்கேன்னு சொல்ற, அது எக்ஸாம்பிளுக்கு பயன்படுத்தணும்னு நீ சொல்ற. ஆனா இது வந்து எல்லாத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு ஜாக்லின், ஒவ்வொரு அர்த்தமும் இருக்கு. நீ கூட தான் ஃபார் எக்ஸாம்பிள் இஎம்ஐ கட்டுற, இஎம்ஐ இது பண்றேன்னு நீயும் பல இடத்துல சொல்லியிருக்க. ஸோ அதுல வந்து நீ மிடில் கிளாஸ்ன்ற வார்த்தையோ இன்னொரு வார்த்தையோ லிட்டரலி மீனிங் டிஃபரன்ஸ் டோட்டலி இது, அது கிளாஸை மீன் பண்ணுது அப்படின்றது நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே வந்து ஜாக்லின் திரும்ப சொல்றாங்க, பார் நாங்க அந்த மிடில் கிளாஸ்ன்ற மாதிரி அவனை ஸ்டேட்டஸையோ இதை மீன் பண்ணி நான் சொல்லலை. நான் யூஸ் பண்ணி என்னன்னா இதை யூஸ் பண்ணியிருப்பாரு கேம்ல பயன்படுத்துறாரோன்ற எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு, அப்படிதான் நான் சொன்னனே தவிர்த்து அதை இது பண்ணி முத்துவ காலி பண்ணோம்லாம் நான் சொல்லலை. ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்குறாங்க. ஓகே, அப்போ இத்தனை நாள் நீ முத்து இந்த கேம்ல யூஸ் பண்ணியிருப்பான்னு உனக்கு தோணுதா, அந்த தாட் உனக்கு வந்துச்சா அப்படின்ற கேள்வி கேட்கிறார் ரவீந்தர். ஆமா, முத்து இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி கேம் பிளே பண்ணியிருப்பாருன்னா எனக்கு அந்த இனிஷியல் டேஸ்ல தாட் இருந்துச்சு, அதை வச்சுதான் நான் சொன்னேன் அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எனக்கு முத்து வந்து ஜாக்லின் இப்படி எழுதியிருக்க மாட்டா, ஜாக்லின் இப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு என் முன்னாடியே சொல்லும் போது எனக்கு உறுத்துச்சு, எனக்கு குத்துச்சு. அதனாலதான் நானே போய் ஓப்பனா முத்துக்கிட்ட பேசி சொல்லிட்டேன், முத்துக்கிட்ட நானே ஓப்பனா பேசி இதெல்லாம் பண்ணேன், அதுதான் காரணம் அப்படின்ற மாதிரி. இதுல குறிப்பா முத்துக்கு என்னன்னா வார்த்தை பயன்படுத்தல் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸ் அழகா தெளிவுரை எக்ஸ்பிளைன் பண்றதுல அவனுக்கு அழகா வரும், எனக்கு அந்த மாதிரி வராது, அதனால சில விஷயங்கள் இப்படி நடந்திருக்குன்ற மாதிரி ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்குறாரு, ஜாக்லின் கொடுக்குறாங்க. அடுத்து முத்து என்ன சொல்றான், எனக்கு அந்த லெட்டர் மேட்டரை நான் ஏன் ஒமிட் பண்ணிட்டு போயிட்டேன்னா, சிம்பிள், ஒருத்தர் கதை சொல்லும் போது அம்மா அப்பா இந்த மாதிரி இதுல வராங்கன்னா அது என்னோட சூழ்நிலை அப்படிதான் இருக்கும். அதுல குறிப்பா அந்த மாதிரி சொல்றாங்களா அவங்களுடைய எண்ணத்தில் பிழை இருக்கு, எப்படி எண்ணத்தில் பிழை இருக்கு அப்படின்றத நான் பாக்குறேன். இந்த மாதிரி ஒரு பக்கம் அருண் ஒரு வார்த்தை சொன்னாரு, டே போய் ராணோ முத்து கூட போய் சேர்ந்துடாதே, சாச்சனாக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தியான்னு சொன்னீங்க. நீங்களும் இந்த மாதிரி சொன்னீங்க, அதை நான் மக்களுக்கு புரியும் மக்களுக்கு தெரியும்ன்றதை நினைச்சு விட்டுனேன், எதையுமே நான் பண்ணல அப்படின்றத முத்து சொல்றாரு. உடனே ரவீந்திரன் சொல்றாரு, இன்னைக்கு புரியும், என்னைக்கு புரியாதோ இல்லை இன்னைக்கு மக்களுக்கு புரியும்ன்றத சொல்றாங்க. ஜாக்லின் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ப்ராமிஸே பண்ணிட்டாங்க, சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் அந்த வார்த்தையில நான் மீன் பண்ணல, நான் கேம்ல இப்படி பண்ணிருப்பியோன்னு நினைச்சேனே தவிர்த்து உன்னோட இதுவை மீன் பண்ணோன்ற எனக்கு இன்டென்ஷனுமே கிடையாது. நான் ஆடைகளையோ சரி இதுவோ சரி இதை பேஸ் பண்ணி நான் பயன்படுத்துறதே கிடையாது, அந்த மாதிரி இதுவே சொல்ல மாட்டேன் முத்துன்ற மாதிரி அங்க ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்குறாங்க. வேர்ட்ஸ் இந்த பொருட்கள் இதை பேஸ் பண்ணி நான் இதுவுமே மீன் பண்ணல அப்படின்னா மாதிரி திரும்ப திரும்ப சாரி கேட்குறாங்க. 2-3 வாட்டி சாரி கேட்டு என்னை நம்பு முத்து, நான் அந்த மீன் பண்ணி சொல்லலை, என்னை நம்புன்றாங்க.
அப்புறம் முத்து என்ன சொல்றாரு, ஜாக்லின் நீ சாரிலாம் கேட்க வேண்டாம், எப்படி நீ சாரிலாம் கேட்க வேண்டாம், நீ தப்பா சொல்லியிருக்க மாட்டேன்ற ஒரு சின்ன ஓப்பம் மேல இருக்கு, எப்படி தப்பா சொல்லியிருக்க மாட்டேன்ற மாதிரி சின்ன ஓப்பம் மேல இருக்கு. ஸோ அது மிடில் கிளாஸ் வார்த்தைன்றதுலாம் ஸ்ட்ராங்கா கிடையாது, ஸ்ட்ராங்கான வார்த்தைலாம் கிடையாது. நான் மேபி நிறைய ஸ்ட்ராங்கான வார்த்தைகள் அழுத்தமா நான் பயன்படுத்துவது உண்டு, ஆனா இது நீங்க ஸ்ட்ராங்கான வார்த்தைகள்னு சொல்லாதீங்க, அது யதார்த்தமா, அது என் லைஃப்ல இருக்கிற வார்த்தை, நான் வளர்ந்த சூழ்நிலையோட வார்த்தை, அதை நான் சொல்லுவேன் அப்படின்றது தான். இதை வந்து நீங்க சொன்ன போது நான் கடந்து போக முயற்சி தான் பண்ணேன். ஏன் கடந்து போகணும்னா அது பெருசா டிபேட் ஆக்க வேண்டாம்ன்றது தான் என்னோட புரிதல். அதுல வந்து இந்த மாதிரி இடத்துல இருந்து நீயும் வரன்றதால தான் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி முத்து சொல்லிடுற. ஜாக்லினுமே சொல்லிடுறான், உன் சூழ்நிலையும் என் சூழ்நிலையும் ஒன்று தான், ஒரே மாதிரி இருந்த நிலைமையில இருந்து தான் வரோம் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் சொல்லியிருப்பாங்க. ஆனா டிஃபரன்ஸ் இருக்கு, அந்த சூழ்நிலையிலுமே எனக்கு டிஃபரன்ஸ் மாற்று கருத்து இருக்கு. ஜாக்லினும் முத்துதும் அது டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, இந்த இடத்துல என்ன சொல்றாரு முத்து, அதனால நான் டிபேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன மாதிரி இருக்கிற வெளியே இருக்கிற ஆட்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய இதுவாயிரும். அவங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன், அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்றதுக்காக ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன். ஸோ அதெல்லாம் நான் ஃபீலாக இருப்போம், இது பெரிய தப்பு கிடையாது, நீ சொல்லியிருக்க மாட்டேன்னு நான் நம்புறேன், அது தப்பு கிடையாதுன்றதையும் கிளாரிஃபை பண்றாரு. இது மக்களும் போய் புரியட்டும், உனக்கும் புரிதல் இருக்கட்டும் அப்படின்றத தெளிவுபடுத்துறாங்க. ஜாக்லினும் அந்த மீன்ல சொல்லன்னு சொல்லிட்டாங்க. முத்துவும் வந்து இது இப்படிதான் இருக்கிற சூழ்நிலை இருக்குன்னு தானே சொல்ல முடியும், வேற எப்படி சொல்ல முடியும்ட்டு. ஆனா எனக்கு அந்த இடத்துல ஜாக்லின் அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்க வேண்டாம் அப்படின்றது. ஜாக்லின் இந்த வீக்ல வந்து பெரிய தப்பு பண்ணாங்கன்ற லிஸ்ட் இருக்குல்ல, அதுல ஒரு பெரிய தப்பா அமைஞ்சது இந்த ஒரு தப்பு, மிடில் கிளாஸ்ன்ற வார்த்தையை பயன்படுத்திருக்கவே கூடாது. என்னதான் கேமா இருந்தாலுமே அவனுடைய சூழ்நிலையை அப்படிதான் சொல்ல முடியும், வேற என்ன டேக்லைன் யூஸ் பண்ணி சொல்ல முடியும், நீங்களே சொல்லுங்க, வேற வழியே கிடையாது இல்லையா? ஸோ அந்த ரீதியில ஜாக்லின் தப்பை உணர்ந்து அதை சாரி கேட்டிருக்கணும். அது பண்ண பிளெண்டர் மிஸ்டேக்னா அது இதுதான் அப்படின்றது கிளியர் கட்டா புரிஞ்சிச்சு. அந்த சுச்சுவேஷனை முத்து ஹேண்டில் பண்ண விதமே வேற மாதிரி இருந்துச்சு. ஹேட்ஸ் ஆஃப் முத்து அப்படின்றதான் சொல்ல தோணுச்சு. ஓகே, அந்த ஒரு டாபிக்கை அழகாக ஹேண்டில் பண்ண விதம் நைஸ். அடுத்து இன்னொரு பக்கம் பயங்கரமான அஜித் விசஸ் விஜய் மோதல் அப்படின்ற ஒரு சம்பவம் தான் நடந்துச்சு. அஜித் கெட்டப் போட்ட சிவகுமார், விஜய் கெட்டப் போட்ட விஷால், ரெண்டு பேரும் என்னன்னா ஒரு ஃபைட் சீன் ரீக்ரியேட் பண்ற மாதிரி அஜித்தும் இவங்களும் அது கார்டன் ஏரியால வந்து ஒரு பக்கம் அருண் ரயான் ஹோஸ்ட் பண்ண இவங்க ஃபைட் சீன்ஸ்லாம் பண்ண, அதுல விஷால் பயங்கரமா பண்ணாருங்க. அதுல குறிப்பா மாஸ்டர் சீன்ஸ்ல அப்படியே விஜய் வந்து பேண்ட்டை பின்னாடி தூக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் காட்டுவார்ல, அந்த பாடி லாங்குவேஜ் எக்ஸிக்யூட் பண்ணதா இருக்கட்டும். அடுத்தது வந்து கீழே வந்துட்டு ஃபைட்ல அப்படியே ஜம்ப் ஆவாங்க பாருங்க, இப்படியே வந்து கையை ஊனாம அப்படியே எழுந்துப்பாங்கல்ல ஜம்ப்லேயே, அந்த இதுல ஏர்லேயே, அந்த ஒரு மூமெண்டா இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஃபைனல் ஃபைட்ல மாஸ்டர்ல சட்டையை அவுத்துட்டு இந்த காப்பு வச்சுக்கிட்டு இப்படி இடிப்பாங்கல்ல, அந்த ஒரு சீன் எடுத்துட்டு வந்து பயங்கரமா பண்ணி ஒரு ஃபினிஷிங் டச்சு. இன்னொரு பக்கம் சிவகுமார சொல்ல தேவையில்ல, ஒரு ஸ்கிரிப்ட்னா அடி தூள் கலப்புவார்ல, அந்த ஸ்கிரிப்ட்ல இறங்கி பின்னிட்டார். ஸ்கிரிப்டில் இறங்கி வந்து ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா அப்படின்ற மாதிரி அஜித்தோட டைலாக்கா இருக்கட்டும் பயங்கரம் பண்ணிட்டார் அந்த இடத்துல. ஸோ ரெண்டு பேருமே ஒரு கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி அந்த ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணுன்ற மேட்டர் இருக்குல்ல, நல்லா இருந்துச்சு. அதில் ரெண்டு எல்லாருக்குமே ஆச்சு. ரியலான ஒரு ஃபைட் சீன் ஓரளவுக்கு பார்த்த மாதிரி எனக்கு நல்ல முயற்சி அப்படின்றத சொல்லலாம். அது எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க அப்படின்றது தான். வேற மாதிரி கலக்கிட்டாங்க. அது ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கோம், நீங்களும் அடிச்சுக்காதீங்க வெளியே ஃபேன்ஸ்ன்ற மாதிரி அது ஒரு கருத்து தெரிவிச்சதும் சூப்பர். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.